கொதிச்சிட்ருக்கு. சாரி, இது பார்ட் 2 வீடியோ. 2 வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக வீடியோ எண்ட் அமைக்கிட்டேன். இப்போ இது பார்ட் 2ல் கொதிச்சிட்ருக்கு. இருங்க, மேகி ஆட் பண்ணுறேன். நாங்கள் கடலை மிட்டாய், முறுக்கு அந்த மாதிரி எந்த ஐட்டம் சாப்பிட்டாலும் எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த மேகியை சாப்பிட்டா மட்டும் என்னை வச்சு செய்வார். ஏன்னா இந்த மேகி நான் சாப்பிட்றது அவருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்குமே. அதனால தான் இப்படி உட்காந்து குக் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் மேகி பிடிக்கும்? பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டேஸ்ட் இருக்குல்ல, இது போட்டால் தானே டேஸ்ட்டே. ஆனால் நான் மிளகாப்பொடி, கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாம் போடுவேன். அது அப்படி சாப்பிட்றது எனக்கு டேஸ்ட்டு. ஆட் பண்ணுவோம் பாருங்கள். டேஸ்ட்டுக்காக சேர்க்குறத சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடியும் கொஞ்சம் பெப்பர்னு சேர்ந்தால் தான் இந்த ஒயிட் கலர் எல்லோ கலர் ஆனால் தான். ஒயிட் கலர்லேயே எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மேகி மஞ்சள் கலரில் சாப்பிட்டு பழகி போச்சு. அதுக்காகவே இப்போ எல்லோ கலர் ஆக்குறதுக்கு எது பண்ண வேண்டியது இருக்குது. என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த மிளகாப்பொடி இது கலக்கணும். வீட்டிலையே குண்டு மிளகா, மல்லி, மஞ்சள், வறுத்தரிசி அதெல்லாம் மொத்தமாக போட்டு காய வச்சு ரைஸ் மில்லில் அரைச்சி செய்வாங்க. குண்டு மிளகா நிறைய சேர்ப்பாங்க. வீட்டிலே செய்கிற மிளகாப்பொடி இதை மட்டும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்னா எல்லா இடமும் காந்தும். சாரி. இப்போ மிளகு பொடி சேர்ப்பேன். பார்த்தீங்களா, கருப்பா அதான் மிளகு பொடி சேர்த்தாச்சு. அப்படி ஒரு காட்டம் இருக்கும். காட்டமாக சாப்பிட்டே பழகிருச்சுங்க. மதுரையில் ஊர் அதெல்லாம் காட்டமாக சாப்பிட்டு பழகி போச்சு. பார்த்தீங்கன்னா, மேகியோட கலர் வந்துருச்சு. இப்போ இதில் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். எனக்கு முட்டை சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். தனியாக சாப்பிட்றதுக்கு இதோட சேர்த்து சாப்பிடணும். செம்மையாக இருக்குது, சூப்பமாக இருக்குது. 2 முட்டை போட்டாச்சு பாருங்க. இதை கலந்து விடணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலந்து விடணும். ஏன் கலந்து விடணும்னா இந்த முட்டையோடது மேலே தெரியக்கூடாது. ரீசன் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு நான் நைட்டு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதே பிடிக்காது. இதில் முட்டை சாப்பிட்றேன்னா பகலில் சாப்பிட்லாம். நான் முட்டை நைட்டு நான் சாப்பிடக்கூடாது. இன்னும் ஆள் கீழே இன்னும் வெயிட் அதிகமாகிருவேன்னு. வெயிட் அதிகமாகும், செரிமானம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஆகிடுச்சுன்னு தெரியாது. கொஞ்சம் நேரத்துக்கு முட்டை நான் அன்டைம் நைட் நேரத்தில் செதுக்கக்கூடாது. எங்கள் பால் பிடிக்காது. என்னதான் கெட்டதுன்னு சொன்னாலும் நம்ம இந்த மிளகு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லது நடக்கும். தெரியுதுங்களா? டாக்ஸிக்கெல்லாம் எடுக்கணும். இல்லை, டாக்ஸிக்லாம் ஒன்றும் இல்லை. மைதாவோட நூடுல்ஸ் தான். காமனாக நைட்டு நம்ம நார்மலாக உழைக்காத பாடி தான். நல்லா உழைக்கு. ஃபேன் காற்றுல காலையிலேருந்து உட்காந்து வேலை பார்க்கறதுனால அப்படியே நம்ம ஃபேட்லாம் ஸ்டாக் ஆகிடுது. ஆனால் அதே அடித்து நைட் சாப்பிட்றதுனால வான் பண்ணுறாரப்பா. அவ்வளோதான் மேகி ரெடி. எனக்கு இப்படியே நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், அடுப்பை அமர்த்தியாச்சு. எப்போயுமே நைட் படுக்க போகும்போது கீழே அமர்த்திடுங்க. சேஃப்டிக்கு தான். நம்ம நடுவில் கிச்சனில் ஏதாச்சும் எடுக்க வருவோம், தட்டிட்டோம்னா ஆன் ஆகிரும். சேஃப்டி இல்லை. அதனால் கீழே ஆஃப் பண்ணிடுங்க ஒவ்வொரு குக்கிங் முடியும் போது கூட.
போட்டு